வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல சின்னத்திரை நடிகர் சித்தார்த் வேணுகோபால் காலமாகி போயிருக்கிறாங்க. நடிகை ஷீமா உருக்கம் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல மலையாள சீரியல் நடிகர் சித்தார்த் வேணுகோபால் 41 வயதில் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக நேற்று காலமாகி போயிருக்கிறாரு. அவருடைய மறைவு மலையாள திரையுலகினரையும் ரசிகர்களையும் மீளா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடியை பூர்வமாக கொண்ட சித்தார்த் கடந்த 2 ஆண்டுகளாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்திருக்கிறாரு. இதற்காக தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் உயிர் பிரிந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சித்தார்த்துடைய மறைவு செய்தியை பகிர்ந்துள்ள அவரது நெருங்கிய தோழியும் நடிகையுமான சீமாஜி நாயர் தனது சமூக வலைதள பக்கத்தில் எல்லா நம்பிக்கைகளும் அற்று போய்விட்டது. என் தம்பி சித்தார்த் வேணுகோபால் வழியற்ற உலகிற்கு பயணம் செய்துவிட்டான். கடந்த 2 ஆண்டுகளாக அவனை மீட்டெடுக்க என் மனமும் உடலும் சோர்வடைந்த நிலையில் போராடியிருந்தேன். ஆனாலும் அவன் இனிமேலும் துன்பப்படக்கூடாது என்று கடவுள் தீர்மானித்து விட்டார் போலிருக்கு. என்னால் இதை தாங்க முடியல. சித்தார்த் நான் உடைந்து அழுகிறேன் என்று பதிவிட்டிருக்கிறாங்க. மலையாள தொலைக்காட்சி துறையில் முக்கிய நட்சத்திரமாக சித்தார்த்துடைய மறைவுக்கு பல முன்னணி நடிகர்கள் நடிகைகள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. சமூக வலைதளங்களிலும் ரசிகர்கள் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. நோயின் பிடியிலிருந்து மீண்டு வருவார் என்று எல்லோருமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய மரணம் எதிர்பாராத ஒன்றாக அமைந்துள்ளது. அவருடைய மறைவுக்கு சீமா சமூக வலைதளங்களில் எழுதிய உருக்கமான பதிவு பலருடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்துள்ளது. உனக்காக எவ்வளவு போராடினேன், ஆனாலும் கடவுள் உன்னை வழியின்றி அழைத்து கொண்டார் என்ற வரிகள் ரசிகர்களை பார்த்தீங்கன்னா நெகிழ வைத்துள்ளது. சித்தார்த்துடைய குடும்பத்தில் அவருடைய தாயாரும் தம்பியும் மட்டும்தான் இருக்கிறாங்க. குடும்பத்தை மிகவும் நேசித்த அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை எப்போதுமே வெளிப்படுத்தாம அமைதியாக வைத்திருந்திருக்கிறாரு. நண்பர்கள் கூறி வராங்க. சித்தார்த்துடைய மறைவுக்கு மலையாள திரையுலகை சேர்ந்த பல நடிகர்கள் இயக்குநர்கள் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இன்னொரு திறமையான கலைஞரை இழந்துவிட்டோம் என மனம் வருந்துகிறது என்று வெளிப்படையாக பேசுகிறாங்க. சித்தார்த் நடித்த பல கதாபாத்திரங்கள் பல குடும்பங்களில் இன்னும் பேசப்பட்ட நிலையில் திடீரென மறைவு ரசிகரிடம் பெரும் சோகத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சீரியலில் பார்த்த மாதிரி சிரித்த முகம் இப்போது இல்லையே என்று பலருமே உருக்கமாக பதிவிட்டு வராங்க. சின்னத்திரையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சித்தார்த் வேணுகோபால் தனது இயல்பான நடிப்பால் ரசிகர்கள் மனதில் நிரந்தர இடம் பிடித்தவர். வாழ்க்கை முழுவதும் போராடிய அவர் இறுதியில் அமைதியான உலகிற்கு சென்றாலும் அவர் விட்டு சென்ற நினைவுகள் என்றும் மறையாது. ஒரு நல்ல மனிதர இயல்பான நடிகரும் சித்தார்த் என்று ரசிகர்கள் நினைவில் வாழ்வார் என்று பலருமே சோசியல் மீடியா வாயிலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.